ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி சனி பகவானோட ஆட்சி வீடு, கர்மஸ்தானம். மகர ராசிக்கு இப்போ கொஞ்சம் டைம் சரியில்லைங்க. ராசிநாதன் அஸ்தமனம் ஆயிட்டார். அவர் அஸ்தமனம் ஆனதுனால 1, 2 ஆதிபத்திய விசேஷங்கள் கெடும். ஆனால் பார்வை பலனும் நல்லபடியாக இருக்கும். அவர் அஸ்தமனமாகி ராசிக்கு 4ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம், ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். அந்த இடத்த ஆதிபத்திய விசேஷங்கள்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இருந்த போதிலும் ராசிநாதன் இயல்பு நிலை இழக்கிறதுனால ராசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் சோர்ந்து போயிருப்பீங்க. மனசில் சில பிரச்சனைகள் இருக்கும். சரி, இல்லைன்னு சொல்ல முடியாது. வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் சலசலப்புகள் இருக்கும். வேலையில் கொஞ்சம் சலிப்பு இருக்கும், அசால்ட்டுத்தனம் இருக்கும். ஓய்வு எடுக்கலாமான்னு அப்படி நிலைமையில் இருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் அஸ்தமனமான நிலை ஆயிட்டார். 23/2 பிப்ரவரி 23 மார்ச் 29 வரைக்கும் இருக்கார். ஒரு கிரகம் இயல்பு நிலை மாறுச்சுன்னா அதில் சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. சாதகத்தை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டுக்கிறேன். பலமிழந்து சனி பகவான் என்ன செய்வார்னு. இருந்த போதிலும் மகர ராசிக்கு அவர் ராசிநாதனாக இருக்கிறதுனால அதை கண்டிப்பாக செய்வார். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லாதவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு மாத காலத்துக்கு பிப்ரவரி 23 முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி தேதி 25, மார்ச் 29 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா நேர்களே? ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டு போயிருந்தாருன்னா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகம் சிம்மத்தில் சனி பகவான் இருக்கக்கூடாது, விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. மேசத்தில் இருந்தார்னா நீசபங்கம் அடைஞ்சிருக்கணும். சரியா? வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி உச்சம் அடைஞ்சார்னா நீசபங்கன்னு அர்த்தம். இந்த அமைப்பில் சனி பகவான் இல்லாமல் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அவர் ராகு கூட சேர்ந்து இருக்கக்கூடாது, அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது. இந்த அமைப்பில் சேராமல் இருந்தார்னா ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். பொதுவாக மகர ராசி நேயர்கள் உங்கள் ராசிநாதனை தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய பேருக்கு அதில் அவேர்னஸே இருக்கா இல்லையான்னு தெரியல. கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ராசி கட்டத்தை பாருங்கள். அங்கே சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரு, எந்த தொடர்பில் இருக்கிறாரு, அவருடைய ஸ்தான பலம் என்ன, எல்லாம் செக் பண்ணிக்கணும். ராகு கூட சேரக்கூடாது, அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது. கடகம் சிம்மம் விருச்சிகத்தில் இல்லாமல் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வீடியோ கேட்குறது பெரிய விஷயம் கிடையாது. யூடியூப்பில் உங்கள் உங்கள் ராசி பலனை கேட்குறது பெரிய விஷயம் கிடையாது. அதே நேரம் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது சம்மந்தப்பட்ட கிரகம் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் பலன் தெரியும். இல்லைனா பலன் சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இப்படியே டெய்லி கட்டுக்கிட்டே போக வேண்டியதான். சரியா? வலது காதில் வாங்கிட்டு இடது காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய போடுறாங்க. ஏகப்பட்ட சேனல் இருக்குது. நானே சில இதெல்லாம் பார்ப்பேன். சில நேரம் எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கும். சில நேரம் நான் சிரிச்சுக்கிருவேன். ஏன் சிரிக்கிறேன்னா, வேத ஜோதிடத்தை தெரியாமலே நிறைய பேர் யூடியூப்பில் போடுறாங்க. சும்மா ஒரு கிரக நிலையில் வச்சுக்கிட்டு ஒரு கிரகத்தின் பேரை சொல்லிக்கிட்டு என்னமோ மந்திரத்தால் மாங்காய் முளைக்கும்னு சொல்கிறாங்க. அவங்க ஜோதிட அரிச்சுவடி பற்றி சொல்கிறதே இல்லை. இந்த ஈக்குவேஷனை சொல்கிறதே கிடையாது, சமன்பாடை சொல்கிறதே கிடையாது, கிரக நிலையில் சொல்கிறதே கிடையாது. சும்மா இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சேருதுன்னா அது சதுர் கிரக கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிரகம் எப்படி இருக்குது, அந்த கிரகத்தோட பொசிஷன் என்ன, இதை பற்றி யாருமே அனலைஸ் பண்ணுறதே கிடையாது. அனலைஸ் பண்ணாமலே ப்ரிடிக்ஷன் கொடுக்குறாங்க. சரியா? நிறைய பேர் கொடுக்குறாங்க. வயதானவர்களும் கொடுக்குறாங்க. சாமியார் மாதிரி இருக்கிறாரு, உத்தராட்சி மலையெல்லாம் போட்டிருக்கிறாரு, அவரும் சொல்கிறாரு. நான் குறை சொல்லலை நான். பட் ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை தோற்று போகக்கூடாது. மகர ராசி நேயர்களுக்கு ஒரு சரியான பாதை கிடைக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் சொல்கிறேன். நான் இப்போ சமீபமாக ஒரு வீடியோ போட்டேன். குலதெய்வத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டேன். அது பொதுவாக கூட அந்த வீடியோ போட்டிருக்கலாம் எல்லா ராசிக்கும். ஆனால் யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம மக்கள் ரொம்ப விவரமானவங்க இருக்காங்க. ஒரு நல்ல தகவலை நான் பொதுவாக ஒரு வீடியோ போட்டேன்னா அது யாரும் பார்க்க மாட்டாங்க. மகர ராசிக்குன்னு போட்டோம்னா பார்ப்பாங்க. அப்படி இயல்பு இருக்குது. சரி, நம்ம ராசிக்கு போட்டிருக்கிறான், இதில் என்ன இருக்குது, நமக்கு என்ன சாதக பாதை இருக்கான்னு அதை விழுந்து பார்ப்பாங்க. எல்லா ராசியும் இப்படி தான் இருக்குது. ஸோ மக்களின் மன ஓட்டம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் உங்கள் கூட வர முடியும். வெகுஜன மக்களுக்கு எது பிடிக்குதோ அதை தான் கொடுக்க முடியும். அதுக்காக இல்லை அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். வேத ஜோதிடத்தில் எப்படி இருக்குது, கிரகங்கள் எப்படி வரையறுக்கப்பட்டிருக்கு, அந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் என்ன நிலைமையில் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் சம்மந்தப்பட்ட ராசிக்கு பலன்களை சொல்ல முடியும். ஓகே நேயர்களே, நம்ம சேனலில் இப்போ சூப்பர் தேங்க்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கிறோம். மெம்பர்ஷிப்புக்கு எனேபிள் பண்ணியிருக்கிறேன். மெம்பர்ஷிப்பில் சேர்றவங்க சப்ஸ்கிரைபர் அந்த பட்டன் கிட்ட அந்த இது இருக்குது, அதை நீங்கள் லாக்இன் பண்ணலாம். லாக்இன் பண்ணுறவங்க மெஜாரிட்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மகாராசிக்கு தனிப்பட்ட வீடியோ போடுவேன் நான். சரியா? மெம்பர்ஷிப்புக்காக சப்ஸ்கிரைபர் அந்த சேட்டிங் இருக்கும். சரியா? கமெண்ட் பாக்ஸில் சேட்டிங் தனியாக இருக்கும். அதுபோக வீடியோவும் தனியாக போடுவேன். அதில் கூடுதல் தகவல்களை சொல்லுவேன். அந்த வசதியும் இப்போ எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப் இதுக்கெல்லாம் எனேபிள் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நேரில் லாக்இன் பண்ணி என்கிட்ட நேரடியாக நீங்கள் இணைஞ்சிக்கலாம். ரைட்டு. இப்போ மகர ராசிக்கு எப்படி சார் இருக்குன்னா, முக்கியமான கிரகங்களை வீக்காக தாங்க இருக்குது.
சுக்கிரன் புதன் ராசிநாதனை சொல்லிட்டேன். சனி பகவான் 1 2 கூடையவன். அப்படி இருக்கனால குடும்பத்தில் ஒரு சோர்வாக இருப்பீங்க. கையில் பணப்புழக்கம் இருந்தாலுமே ஒரு வேண்டா விருப்பாக தான் இருப்பீங்க. சரியா, ஒரு சந்தோஷம் இருக்காது. போன மாதம் இருந்த சந்தோஷம் இப்போ இருக்காது. சரியா, தை மாதம் எப்படி கலகலப்பாக இருந்தீங்களோ மாதம் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5 10 கூடையவன், அதிர்ஷ்டகாரகன், பூர்வ புண்ணிய ஸ்தானாபதி, புத்திர ஸ்தானாபதி, கர்மகாரகன், தொழில்காரகன். அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்ல விசேஷம் கிடையாது. மறைவு இருந்த போதிலும் அவர் வந்து உச்சம் அடைகிறாரு. பரவாயில்ல, மறைஞ்சு உச்சம் அடைகிறாரு, ஓரளவு பலனை கொடுப்பாரு. ராகுபடியில் இருக்கிறாரு, நல்ல விசேஷம் கிடையாது. இந்த இடத்துல நிறைய பேர் இதை தான் போட்டு உழப்புறாங்க. பரிவர்த்தனைங்கிறாங்க. குருவோட பரிவர்த்தனை என்னங்க ஆச்சு மகர ராசிக்கு? குரு வந்து மகர ராசிக்கு ஆகாத கிரகம். நான் 1008 வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். சரியா, இப்போ வந்து மகர ராசியில் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன். துலா லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருதசை நடக்கணும்னு வச்சுக்க நல்லா இருக்காது. இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருதசை நடக்கணும் நல்லாவே இருக்காதுங்க. ஓப்பனாக சொல்கிறேன், நான் எழுதி வேணால் கொடுக்குறேன். மகர ராசி, துலா லக்கணம், ரிஷப லக்கணம், கன்னியா லக்கணம், மிதுன லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருதசை சிறப்பாக இருக்காது, கஷ்டப்படுவாங்க. சரியா, பொருளாதார பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும். ஆமாம் சார், எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படி சொல்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் கமெண்ட் பாக்ஸ்னு நான் வருது. அடுத்து வந்து நான் நேரடியாக அப்பியர் ஆகிறேன். நேர்களே, மகர ராசிக்கு ஒரு தகவலை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்கிறேன். அது எப்படி நேரடியாக அப்பியர் ஆவேன்னா, கேள்வி பதிலுக்கு மட்டும் அப்பியர் ஆவேன். இப்போ மகர ராசியில் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் என்னால் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்ப முடியல. ஏன்னா அது ப்ராக்டிக்கலாக சாத்தியப்படாது. எல்லாத்தையும் எழுத்த ஒவ்வொருடா டைப் பண்ணணும். அதுக்கு வந்து பேசிடலாம். நான் பேசுகிறதுனா பேசிகிட்டே இருப்பேன். இறைவன் கொடுத்த வரம், எனக்கு கடவுள் அதை கொடுத்துருக்கிறாரு. நிறைய பேர் சொல்கிறாங்க, ரொம்ப பேசுகிறீங்க சார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா விஷயத்தை சொல்லணும்ல. சும்மா உங்களை நான் வந்து கன்வின்ஸ் பண்ணுறது என்னோடய வேலை கிடையாது. ஏதாவது சொல்லிட்டு நீ நல்லா இருப்பீங்க, அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் சொல்கிறதுக்கெல்லாம் ஜோதிடமே இல்லை. ஒரு விஷயத்தை சொன்னோம்னா என்னுடைய பாலிசியில், என்னுடைய ஃப்ளோவில் நான் சொல்லி முடிக்கணும். அதுக்கு சில நேரம் ஆயிடுது. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கமெண்ட் பாக்ஸில் வந்து அந்த டெக்ஸ்ட் பண்ண முடியாத காரணத்தினால நான் வந்து கேள்வி பதிலுக்கு வந்து நேரடியாக அப்பியர் ஆகி உங்களுக்கு வந்து கேள்வி பதில் சொல்லுவேன். நான் அது ரெக்கார்டாக தான் வரும், லைவ் கிடையாது, ரெக்கார்டாக தான் வரும். அதுபோக அந்நேரம் ராசி பலன்களும் சொல்லுவேன். மகர ராசிக்கு அந்நேரம் எப்படி இருக்கோ முக்கியமான தகவல்களை ஷேர் பண்ணிவிட்டு கேள்வி பதில் வீடியோவை கண்டிப்பாக போடுவேன். குறைஞ்சது ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக மகரத்துக்குன்னு ஒரு வீடியோ வரும். அதை உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணிடுவேன். தம்மையிலே வரும். சரியா, டைட்டிலையும் போட்டுருவேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்ட கேள்விகளுக்கு பதில் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நேரங்காலத்தை பொறுத்து நான் கொடுக்குறேன். விடுபட்டு போனவங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுப்பேன். இல்லை சார் எனக்கு வரலை அப்படின்னு சொல்கிறாங்க, மறுபடியும் நீங்கள் டெக்ஸ்ட் சென்ட் பண்ணலாம். சரியா, அடுத்த வீடியோவில் வந்துச்சுன்னா மறுபடியும் அதை எடுத்து நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். ஓகே, அப்படி ஒரு நல்ல ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு நல்லது அது. சரியா, உங்கள் பிரச்சனைகளை என்கிட்ட தீர்த்துக்கலாம். எல்லாம் நேர சௌரியத்துக்காக தான் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அடுத்து வந்து சுக்கிரன் சரியில்லைங்க. சுக்கிரன் வந்து 5 10 கூடையவன் வந்து சரியில்லை, வக்கரம் அடைகிறாரு. அவர் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா ராகுபிடியில் இருந்தாலே நல்ல விஷயம் கிடையாது. ராகுபிடியில் ஒரு கிரகம் போயிடுச்சுன்னா நல்லது செய்யாதுங்க. அது பரிவர்த்தனை யோகமாக இருந்தாலும் சரி, உச்சம் அடைஞ்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நல்லவன் தான், கெட்டவன் தான். சரியா, நான் புது சட்டை போட்டிருக்கிறேன், பெர்ஃப்யூம் அடிச்சிருக்கிறேன், ஆனால் கொஞ்சம் ரோட்டில் போகும்போது சகதியை மேலே அடிச்சிருச்சு. அப்படின்னா சகதி தானே. புது சட்டை போட்டிருக்கிறவன் பழைய சட்டை போட்டிருக்கவனா சகதிக்கு தெரியாது. ரோட்டில் போனேன் சகதி அடிச்சிருச்சு. சரியா, அது மாதிரி தான் சுக்கிரன் வந்து சகதி அடிச்சப்பட்டு இருக்கிறாரு. ராகுட்டு பிடியில் இருக்கிறாருன்னா இயல்பு நிலை இழந்துட்டாருன்னு அர்த்தம். சரியா, அதுபோல் வக்கரம் அடைகிறாரு. எப்போ வக்கரம் அடைகிறாரு? மார்ச் 1ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. உச்ச வக்கரம் ஈக்குவல் டு நீசம். ஒரு கிரகம் உச்சமாகி வக்கரம் அடைஞ்சுன்னா நீசம். ராகு ஏற்கனவே வக்கரத்தில் உள்ள கிரகம் தான், பின்னோக்கி நகரவர் தான். அவர் கூட சேர்ந்து சுக்கிரனும் பின்னோக்கி நகர்றாரு. என்ன ஆச்சு? கம்ப்ளீட்டாக அது வந்து இயல்பு நிலை இழக்கிறாரு. அவர் சுக்கிரன் பிடியிலே போயிட்டு சுக்கிரன் பிடியிலிருந்து அவர் இழுத்து எழுவலிக்கெல்லாம் போகிறாரு. இதுதான் முக்கியம். இதை வந்து யாருமே சொல்கிறது கிடையாது. ஏகப்பட்ட சேனலில் வந்து இந்த சதுர்கிரக கூட்டணி, அந்த கூட்டணி, இவர் வந்து சுக்கிரன் 4 பேர் அந்த இடத்துல சேர்ந்ததுனால பெருசாக கொடுக்க போகிறாங்க. ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. மகர ராசி நேயர்களுக்கு அடுத்த வருகின்ற காலங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரியா, சுக்கிரன் வந்து சிக்கலில் இருக்கிறாரு. சரியா, ராகுவோட சேர்ந்து சிக்கலில் இருந்து சனி பகவான் தொடர்பில் இருக்கிறாரு. அதாவது எப்படின்னா, சனி பகவான் சாரம் பெற்ற ராகு பிடியில் சுக்கிரன் வக்கர நிலையில், ராகுவும் வந்து சனி பகவானை பிடிச்சிருக்கிறாரு. ஸோ ராகு, சனி பகவான், சுக்கிரன் இவங்க 3 பேருமே ஒரு காம்பினேஷனில் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படாது. சனி பகவான் வேறு இயல்பு நிலை இழந்துட்டார், சுதாரிப்பாக இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது, கவனமாக இருக்கணும் மகர ராசினியர்கள். அதுபோக புதன் ஓரளவு நல்ல பலன்கள் கொடுப்பார். 6 9 கூடையவன், உத்தியோக ஸ்தானாதிபதி, பாக்கிய ஸ்தானாதிபதி. அவர் 3ஆம் இடத்துல போகிறாரு. 3ஆம் இடத்துல புதன் இருக்குது, அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது. அவர் வந்து நீச பங்கம் அடைகிறாரு. நீசமாகி சுக்கிரன் அங்கே உச்சமாக இருக்கிறனால நீச பங்கங்கிறோம். ஆனால் சுக்கிரன் அங்கே உச்சம் இல்லை. சுக்கிரன் வந்து உச்ச நிலையிலேருந்து வக்கரம் அடைந்தனால அவர் வந்து நீச நிலை அடைகிறாரு. ஸோ புதனுக்கு அங்கே வந்து நீச பங்கம்னு சொல்லவே முடியாது. நிறைய பேர் இதை போட்டு உருட்டி எடுக்கிறாங்க. புதன் வந்து நீசபங்கம் அடைகிறாருன்னு. நீசபங்கம் அடைஞ்சாலுமே அது மகர ராசிக்கு சாத்தியப்படாது. ஏன்னா மகர ராசிக்கு வந்து குரு வந்து 12ஆம் இடத்து கூடையவன். சரியா, 12 3 கூடையவன்.
ஸோ விரைய ஸ்தானாதிபதி வீட்டில் போய் ஒரு நல்ல விசேஷம் நடக்குன்னா நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரியா? நமக்கு விசேஷம் வந்து அக்கம் பக்கத்தில் நடந்தால் தாங்க விசேஷத்தினுடைய மதிப்பு தெரியும். நான் வந்து மதுரையில் இருக்கிறேன், அமெரிக்காவில் ஒரு விசேஷம் நடக்குன்னா எனக்கு இப்படி சம்பந்தம். அமெரிக்காவில் என் சொந்தக்காரன் ஒருத்தன் பெரிய கல்யாணம் நடத்துகிறான்னா நான் வேணால் காதில் வேணால் கேட்டுக்கலாம், இல்லையே நேரில் போய் என்னால் பார்க்க முடியாது. அது மாதிரி தான் குரு தொடர்பில் எந்த விசேஷம் நடந்தாலுமே மகர ராசிக்கு வந்து முழுமையாக சேராது. சரியா? குரு வீடு வந்து அப்படிப்பட்ட அம்சம் மகர ராசிக்கு. ஏன்னா குரு வந்து மகரத்தில் நீசம் அடைவார். மகரத்துக்கு வந்து மகரத்தை வந்து அவர் கணக்கு கண்டுக்கவே மாட்டார். சரியா? அவர் லிஸ்ட்டில் மகரம் இல்லை, குரு பகவான் லிஸ்ட்டில் மகரம் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், இந்த குரு பயிற்சியெல்லாம் வரும்போது மகர ராசிக்கு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நான் பெருசாக சொல்லவே மாட்டேன். திருவோண நட்சத்திரத்துக்கு நான் வீடியோ போட்டேன், ஒரு வீடியோ குரு பயிற்சியை முன்னிட்டு நட்சத்திரத்துக்கு மட்டும் போட்டேன், ராசிக்கு போட்டலை. ஏன்னா நட்சத்திரத்துக்கு திருவோணத்துக்கு போட்டிருக்கிறேன். அதில் வந்து லக்கண ரீதியாக சொல்லியிருக்கிறேன். அதை கொஞ்சம் பேர் பார்த்துருக்குறாங்க. பார்த்தவர்களுக்கு நன்றி. நம்ம சேனலில் பார்க்குற ரிட்டன் வியூவர்ஸுக்கு கோடான கோடி நன்றி, நியூ வியூவர்ஸுக்கு சிலம் சார்ந்த நன்றி. சரியா? அது மாதிரி அந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கல, பார்த்தவங்களுக்கு தெரியும். நட்சத்திரத்துக்கு போட்டால் பாதி பேர் பார்க்குறது கிடையாது, ராசிக்குன்னு போட்டால் தான் பார்க்குறாங்க, பரபரப்பாக போட்டால் தான் பார்க்குறாங்க. அதாவது சொல்கிறது எப்படின்னு யாருக்குமே தெரியுதில்ல. யார் வாய் கேட்பேன்னு மெய்ப்பொருள் காண்பது அறியுது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் அதில் விட்டுருவாங்க. ஏதோ பரபரப்பாக இருக்கா, 10ஓட 11 அத்தோட இது ஒன்றுன்னு தான் போய்கிட்டு இருக்குது. வேறு வழி இல்லை. நானும் இதில் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். வாரத்துக்கு ஒரு வீடியோ 2 வீடியோ போடுறேன். இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வேண்டிய கிரகங்கள்லாம் இப்போ நல்ல நிலைமையில் இல்லை. அப்போ வந்து என்ன ஆகும்னா துரோகிகள் கை ஓங்கிரும். சரியா? வேண்டாத கிரகங்கள் கை ஓங்கிரும். அதனால் கவனமாக இருங்க. உங்கள் முதுகில் குத்துறதுக்கு தயாராக இருப்பாங்க நிறைய பேர். எந்தெந்த விஷயத்தில் தயாராக இருப்பாங்கன்னு அதை சொல்கிறேன். அதை வந்து கொஞ்சம் வகைப்படுத்தி சொல்கிறேன். அதுபோல் நட்சத்திரத்துக்கு ஆகாத சில பேரை பற்றியும் சொல்கிறேன். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இவங்களாம் வந்து வாழ்க்கையில் சில பேரை தவிர்க்கணும், சில விஷயங்களுக்காக தவிர்க்கணும். அது யாருன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ராசி பலனுக்கு மட்டும் இல்லை, மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க இது பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா இது வந்து பேசிக்கான உள்ள அமைப்பு. சரியா? பேசிக்குங்கிறது வேறு, ஸ்ட்ரக்சருங்கிறது வேறு, ஃபவுண்டேஷனுங்கிறது வேறு. ஃபவுண்டேஷன் பேசிக்கெல்லாம் ஒன்று தான். ஒரு பில்டிங்கு வந்து ஃபவுண்டேஷன் மாறவே மாறாது, சப்ஸ்ட்ரக்சர் மாறாது, சூப்பர் ஸ்ட்ரக்சரை மாற்றிக்கலாம். சரியா? அது இடித்து கட்டிக்கலாம், வச்சுக்கலாம். ஆனால் பேஸ்மெண்ட்டை உண்மையை செய்ய முடியாது. அது வந்து பூமியோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அதனால் வந்து மகர ராசிக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பேஸாகவே இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் எந்த காலத்திலும் பார்த்துக்கலாம். மகர ராசின்னு பிறந்தவர்கள், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இது வந்து என்றுக்கும் நீடித்து இருக்கும். இந்த வீடியோவில் உள்ள பலன்கள். சரியா? வீடியோவில் உள்ள பலன்கள்னு சொல்ல முடியாது, இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள். ரைட்டு. இப்போ மகர ராசிக்கு வந்து எடுத்துக்கிட்டோம்னா குடும்பங்கிறது கோயில். குடும்பம் தான் ரொம்ப நல்லா இருக்கணும். குடும்பஸ்தானாதிபதி இப்போதைக்கு சரியில்லை, சனி பகவான் அஸ்தம நிலையில் இருக்கிறாரு. உங்கள் குடும்ப விஷயத்தை யாருக்கிட்ட சார் சொல்லக்கூடாது? உங்கள் குடும்ப விஷயத்தில் பிரச்சனை பண்ணுறவங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ளே புகுந்து கலாட்டா பண்ணுறவனுங்க, ஊர் விளைவிக்கிறவங்க, குடும்ப விஷயத்தில் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்க. துரோகம்னா நிறையா இருக்குது, அதுக்குள்ளே போய் வகைப்படுத்த வேண்டாம். துரோகம்னா என்ன? நம்மளை ஒருத்தனை நம்புகிறோம், அவன் நமக்கு நம்பிக்கை செய்யலை, நமக்கு எதிர்ப்பாக அவனை செய்கிறான், அவன் தான் துரோகம். எதிரியை கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் துரோகியை கண்டுபிடிக்க முடியாது. துரோகி பக்கத்திலே இருப்பான். சரியா? கூட இருந்தே குழி பறிப்பான், அவன் தான் துரோகி. அப்படி பார்த்தோம்னா மகர ராசி நேயர்களுக்கு குடும்ப விஷயத்தில் குழி பறிக்கிறவங்க வந்து கடகராசியாக இருக்கலாம். நீங்கள் உடனே நினச்சிடாதீங்க, எப்போ என் மக கடகராசி தான், அவன் என் மக குடும்பத்தில் குழி பறிப்பாளா? ரத்த உறவுங்கிறது வேறு. சரியா நேயர்களே? ஜோதிடத்தை வந்து என்றைக்குமே ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கோங்க, உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்காதீங்க, ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கோங்க. ராசிங்கிறது என்னென்னா வெளிவட்டார தொடர்புகள் தான், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் தான் ராசி. உங்கள் லக்கணாதிபதி, லக்கண சுபர்கள் தான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சேருவாங்க. இப்போ நீங்கள் மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் பேர் வந்து நடராஜன்னு வச்சுக்கிடுவோம். நடராஜனுக்கு வந்து ராசி இப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, நீங்கள் வெளியே போகிறீங்க, வீட்டை விட்டு வெளியே போய் பழகுறீங்க, வைக்கிறீங்க, அந்த ஆளுகிட்ட வந்து உங்கள் குடும்ப விஷயத்தை சொல்கிறீங்க, உங்கள் பர்சனல் விஷயத்தை சொல்கிறீங்க. அந்நேரம் எப்படி இருக்கணும் அதை தான் சொல்கிறேன். வெளியே உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே வந்து உங்கள் அம்மா வந்து கடகராசினா தவிர்க்க முடியாது. சரியா? தாய் வந்து தான் பிள்ளையை துரோகம் செய்யுமா, தான் குடும்பத்தை பாழாக்குமா? அது இரத்த உறவு. ஸோ இதிலெல்லாம் பிரித்து பார்த்து பலன்னு சொல்லணும். விதிங்கிறது வேறு, விதி விலக்குங்கிறது வேறு. இங்கே எல்லா விஷயத்துக்குமே விதியும் இருக்குது, விலக்கும் இருக்குது. நான் சொல்லிட்டேன் அப்படியே அதிலே இருக்கக்கூடாது. சரியா நேர்களே? எல்லாத்துலேயுமே ஆப்ஷன் இருக்குது. பட் இது வந்து மெஜாரிட்டியாக இருக்குது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன், ராசி பலன்கள் என்னாலே பொதுவாகவே வெளி வட்டாரத்துக்கு தான். சரியா? ஏன்னா மனமும் உடலும் சம்மந்தப்பட்டதாக ராசி. அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு வெளியே நடக்கிற சம்பவங்களை தொகுப்பு வழங்குறதா ராசியுடைய தன்மை. அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து குடும்ப விஷயத்தை வந்து வெளிவட்டாரத்தில் வந்து கடகராசினியர்கிட்ட ரொம்ப ஷேர் பண்ணாதீங்க. அவங்க கேட்டுட்டு எதனாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க அவங்க குடும்பத்தில். அடுத்து வந்து உத்தியோகம், இது ரொம்ப முக்கியம். உத்தியோகம்னா ஒரு ஆளுக்கு வேணும், ஆணுக்கோ பெண்ணுக்கோ. இன்றைக்கி உத்தியோகம் பார்த்தா தான் பொழப்பு தள்ள முடியும். அரசாங்க உத்தியோகமோ தனியார் உத்தியோகமோ. உத்தியோக விஷயத்தில் வந்து விருச்சிக ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. உத்தியோகத்தில் வந்து விருச்சிக ராசிக்காரன் எப்போ ரெடியாக இருப்பான், கத்தியை தீட்டிக்கிட்டே இருப்பான். எப்படா மகர ராசிக்காரன் வருவான், இவனை பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம முன்னாடி போகலாம்னு உங்கள் முதுகு மேலே ஏறிட்டு ஓடிக்கிட்டே இருப்பானுங்க. சரியா? அதனால் விருச்சிக ராசிக்காரங்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து வந்து தொழில் ரொம்ப முக்கியம். தொழில் வியாபாரம்
சரியா? அதனால் தொழில் வியாபாரத்தில் வந்து மீன ராசிக்காரங்கிட்ட எச்சரிக்கையா இருங்க. அவங்க வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதனால் இந்த வீடியோவில் நிறைய இருக்குது. இதே மாதிரி ஆதிபத்திய விசேஷங்கள் இருக்குது. ஒரு ராசிக்கு வந்து ஆதிபத்திய விசேஷங்களில் வந்து ஜட காரகத்துவம் இருக்குது, உயிர் காரகத்துவம் இருக்குது. இப்போ 2ஆம் இடம்னா என்ன? குடும்பம் தான். அதில் உயிர் காரகத்துவம் என்னென்னா கண்கள். 3ஆம் இடம்னா சகாயஸ்தானம். அதில் உயிர் காரகத்துவம் என்னென்னா சகோதரன் சகோதரி, தம்பி தங்கச்சி. 4ஆம் இடம் தாயார், 5ஆம் இடம் பிள்ளைகள், 6ஆம் இடம் உத்தியோகம், தாய்மாமன், 7ஆம் இடம் கணவன் மனைவி, 8ஆம் இடம் ஆயுள், 9ஆம் இடம் வந்து தகப்பன், 10ஆம் இடம் கர்மம், 11ஆம் இடம் மூத்த சகோதரன், 12ஆம் இடம் அயன சேன போகம், சந்தோஷமாக இருக்கிறது. இப்படி வந்து ராசிக்கும் சரி லக்கணத்துக்கும் சரி ஆதிபத்திய விசேஷங்கள் இருக்குது. அதில் ஜடகாரகத்துவம் உயிர் காரகத்துவம் இருக்குது. இதை பற்றிலாம் யாருமே சொல்கிறது கிடையாது. இப்போ இந்த மகர ராசியில் வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் சொல்கிறேன், நீங்கள் மற்ற ராசியில் பார்ப்பீங்க, அவங்க தம்மையில் அப்படியே போட்டிருப்பானுங்க, மகர ராசி கண்ணீர் வடியுது, கதறி கதறி அழுகுது, கேட்க ஆளே இல்லையா, மகர ராசி அனாதை பிள்ளை மாதிரி கிடக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, ஒத்த கால செருப்பை போட்டு போங்க, விபூதியை கொடுக்காதீங்க, பிச்சைக்காரனுக்கு இதை போடாதீங்க, இப்படியெல்லாம் போடுறாங்க சாமிகளா. அதாவது வேத ஜோதிடத்தை பற்றி தெரியாதவர்கள், அறியாதவர்கள் அது இழுத்தளவுக்கெல்லாம் இழுக்கிறாங்க. சரியா? ரொம்ப ஒரு கமர்ஷியல் படத்தை காட்டிலே கேவலமாக இருக்குது ஜோதிடம்லாம் பார்க்கும்போது. யூடியூப்பில் சில நேரங்களில் வந்து நான் மகர ராசியில், நானும் மகர ராசிக்காரன் தான், சில இதெல்லாம் பார்ப்பேன். பொழுதுபோகாத நேரத்தில் சில நேரம் நைட்டில் உட்காந்துக்கிட்டு இப்படி பார்ப்பேன். அப்படியே பார்க்கும்போது வர்ற போடுற வீடியோக்கள்லாம் பார்த்தோம்னா ஜோதிடத்தவே இப்படியெல்லாம் போயிட்டு இருந்தாங்கன்னா உண்மையான ஜோதிடம் என்னென்னு தெரியாமல் போயிடும். இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அந்த யூடியூப்லாம் இருந்துச்சுன்னா உண்மையான ஜோதிடம் என்னென்னு நிறைய பேர் தெரியாமல் போயிடும். எல்லோரும் ஒரு மாயிலே இருப்பாங்க. சரியா? இந்த கலாச்சாரம் மாறுற மாதிரி வேத ஜோதிடத்தையும் மாற்றி விட்ருவானுங்க. சரியா? கலாச்சார சீர்கேடு நிறைய நடக்குது இன்றைக்கி. ஏன்னா அதெல்லாம் சினிமா படத்தில் எடுக்கிறானுங்க, அதை வந்து திணிக்கிறாங்க கலாச்சார சீர்கேடுகளை. அது மாதிரி ஜோதிடத்தில் எல்லாம் பரபரப்பாக ஆகணும், வியூஸ் போகணும்னு சொல்லிக்கிட்டு இல்லாதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இந்த உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து இப்போ திரிகிரக கூட்டணி இருக்குது. அடுத்து வந்து சூரியன் போயிட்டாருன்னா சதுர்கிரக கூட்டணி. அந்த கூட்டணியில் கிரகங்கள் என்ன தான் நடக்குதுங்கிறத வந்து யாருமே சொல்கிறது கிடையாது. சுக்கிரன் வக்கரமாயிட்டா யோகம் கொடுக்காருன்னு போடுறாங்க. இப்படியா கொடுப்பாரு? உச்ச சுக்கிரன் வக்கரமாயிட்டாரு, நீசம். அதுபோல் ராகுவோட சேர்ந்துட்டார். ராகு ஏற்கனவே பின்னோக்கி நகர கிரகம், அதோடைய இயல்பு வக்கர நிலையில் தான் எப்போயுமே ராகு இருப்பார். அவர் கூட சுக்கிரனை சேர்ந்து பின்னோக்கி தான் வருவார். சரியா? இயல்பு நிலை இழந்துருவார். உச்ச வீட்டை நோக்கி பின்னோக்கி வராருன்னா அவர் நல்ல நிலைமையில் இல்லை. சரியா? சனி பகவானை நோக்கி கும்பத்தை நோக்கி தான் வந்துட்டு இருப்பார். கிரகங்களுடைய தன்மை தெரியாமல், நகர்வு தெரியாமல், அதோடைய பேசிக்காக அதோடைய செயல்பாடு தெரியாமல் போடு பார்ப்பாங்க. மக்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. இங்கே எவனும் ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசை கிடையாது. ஏதோ ஒன்று பரபரப்பாக இருக்கணும், அவ்வளோதான். சினிமா படத்தை வால் போஸ்டரை பார்த்து நிறைய பேர் படத்துக்கு போவாங்க. அந்த காலத்தில் படத்துக்குள்ளே போய் படம் பார்க்க மாட்டாங்க, தேட்டரில் தூங்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி தான் இப்போ நிறைய ஆகிப்போச்சு. ரைட்டு, கூடுதலாக பேச வேண்டாம், நமக்கு தேவையும் இல்லை, சொல்லியாச்சு. அதுபடி நடக்கட்டும், எல்லாம் இறைவன் சித்தம். நல்லது உங்களுக்கு போய் கிடைக்கட்டும். அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு வந்து தொழில் வியாபாரம் இதில் வந்து மீன ராசிக்காரனை நம்பாதீங்க. அவங்க வந்து ரெடியாக இருப்பாங்க துரோகம் பண்ணுறதுக்கு. சரி சார், இப்போ வந்து சிம்பிளாக தான் சொல்லியிருக்கிறேன் நான். சரியா? குடும்பம், உத்தியோகம், தொழில், இதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய ஆதிபத்தியங்கள்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் சொன்னோம்னா வீடியோ பெருசாக இருக்கும். அது நமக்கு தேவையும் இல்லை. ஏன்னா ஒரு தனி மனிதனுக்கு வந்து குடும்பம், தொழில், உத்தியோகம் இதில் வந்து அவன் எச்சரிக்கையாக இருந்துட்டானா குடும்பம் நல்லபடியாக போயிடும். அடுத்து வந்து உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க, உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்துட்டேன் சார் நான், யார்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா நட்சத்திர ரீதியாக சொல்கிறேன். அந்த நட்சத்திரத்துக்காரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப பேசி வச்சுக்காதீங்க. குடும்ப உறவாக இருந்தால் பேசுங்க. சரியா? உங்கள் பெத்த பிள்ளையாக இருந்தால் பிள்ளைகிட்ட பேசி தான் ஆகணும். வெளி ஆளுக்கு தான் சொல்கிறேன் நான். அப்படி பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க மிருகசீரிசம், புனர்பூசம், ஆயில்யம், சித்திரை, விஷாகம், கேட்டை, அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரத்துக்காரங்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து வந்து திருவோண நட்சத்திரத்தை பிறந்தவங்க வந்து திருவாதிரை, பூசம், மகம், சுவாதி, அனுசம், மூலம், சதயம், உத்திரட்டாதி, அசுபதி இந்த நட்சத்திரத்துக்காரங்கிட்ட எச்சரிக்கை உணர்வோடு பழங்க. எப்பயும் அவங்களுக்கு வந்து ஆபத்தை கொண்டு வருவாங்க. அவிட்டம் நட்சத்திரத்தை பிறந்தவங்க புனர்பூசம், ஆயில்யம், பூரம், விசாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி, ரேவதி, பரணி இந்த நட்சத்திரத்துக்காரங்கிட்ட கொஞ்சம் கவனமாக பழக வேண்டும். ஓகே நேயர்களே, அட் ப்ரெசென்ட் உள்ள நிலையை சொல்லியிருக்கிறேன். அதுபோக மகர ராசிக்கு வந்து ஒரு மாறாத நிலையும் சொல்லியிருக்கிறேன். ராசிக்கும் சரி நட்சத்திரத்துக்கும் சரி குடும்பம், உத்தியோகம், தொழில் ரீதியாக பிரச்சனை பண்ணுறவங்க, துரோகம் பண்ணுறவங்க யாருன்னு இந்த வீடியோவில் ஒரு சிறு குரூப்பாக சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. அடுத்து வருகின்ற வீடியோவில் போடுறேன். மேக்ஸிமம் நான் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ முடிச்சிடுறேன். 10 to 15 நிமிஷம் தான். நான் முந்தியெல்லாம் 40 நிமிஷம், 50 நிமிஷம், ஒரு நிமிஷத்துக்கெல்லாம், ஒரு மணி நேரத்துக்கெல்லாம் பேசியிருக்கிறேன். பட் நிறைய நேர்கள் ஃபோன் பண்ணியே சொல்கிறாங்க. ஏன்னா மகர ராசி நேர்கள் நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க, பர்சனல் ஜாதகம். அவங்க சொல்கிறாங்க, சார் நீங்கள் நல்லா பார்க்குறீங்க, நல்லா சொல்கிறீங்க, நல்லா சொல்கிறதுனால தான் உங்கள்கிட்ட வந்து ஜோதிடம் சொல்ல வரோம். ஆனால் நீங்கள் நிறைய பேசுகிறீங்க, அது நிறைய பேருக்கு அதை வந்து உங்களுக்கு தான் எனர்ஜி ஆகுது. பட்டு நீங்கள் வந்து நிறைய சொல்கிறீங்க. அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிம்பாங்க.
சோறு வந்துருச்சுன்னா ஒரு பருக்கை எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். பானை சோறு ஃபுல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி நம்மளை தெரிஞ்சு வர்றவங்களுக்கு போதும். சரியா நேரில் அதன் அடிப்படையில் நான் இனிமேல் வருகின்ற காலத்தில் கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்கிறேன். ரத்தன சுருக்கமாகவே தகவலை சொல்லிவிட்டு நான் நிறைவு பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட நிறைவு பண்ணுறேன். கவனமாக இருங்க. சரியா? ராசிக்கு வேண்டியவங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல நிலைமையில் இல்லை. வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. பெருமாள் கோவிலுக்கு அடிக்கவரை போங்க. புதன் சனி பெருமாள் கோவிலுக்கு அடிக்கவரை போய் பெருமாளை சேவிங்க. தாயாரை கும்பிடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. பிள்ளைகள் முன்புன்னு இருந்தாலும் ரொம்ப அதட்டாதீங்க. தட்டி கொடுங்க. அறிவுரை சொல்லுங்கள். சரியா? அதுமாதிரி உத்தியோகத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பா விஷயத்துலையும் கவனமாக இருங்க. சரியா? பொதுவாக குடும்ப விஷயத்திலும் சரி, உறவுமுறை விஷயத்திலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பம், உத்தியோகம், தொழில் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். இன்னும் நிறைய தகவல் இருக்குது. ஆனால் பட் இது பேசிக். சரியா? இப்போ சொன்ன தகவல் மகர ராசிக்கு எப்பயுமே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோ நிறைவு பண்ணுறேன். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு, உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலன்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.